பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. அப்பா, பசிக்கு இந்த தண்ணியாவது குடிக்க முடிஞ்சது. என்ன தாத்தா, எதிர்காலத்துல ரவுடிங்க தொல்லை தாங்க முடியாதுன்னு நீ அப்பவே கையில கம்பு தூக்கிட்டியா? இத பாரு, உன்னை நம்பி தாங்க உட்கார்ற. எவனாவது என்ன துரத்திட்டு வந்தானுங்க, நீதான் முதல்ல கோதால இறங்கி கம்ப சுத்தணும். ஆமா பாட்டி, நான் மாடிக்கு போய் படிக்க போறேன். பேராண்டி, நீ என்னைக்கு மாடிக்கு போய் படிக்க ஆரம்பிச்சியோ அன்னையில இருந்தே மார்க்கெல்லாம் குறைய ஆரம்பிச்சிருச்சு. பாட்டி, நான் மாடிக்கு போய் படிக்கலன்னா இந்த மார்க் கூட வராது. ஓஹோ, படிக்க போறேங்கிற கையில புத்தகத்தை காணா? நான் படிக்க வேண்டிய புத்தகம் மேல இருக்கு. மாடிக்கு வரேன்னு சொல்லி எவ்வளவு நேரம் ஆச்சு, இன்னும் இந்த மடை என்ன காணுமே. ஏய், யார பார்த்த மடை என்ன? எவ்வளவு நேரம் காத்துட்டு இருக்கிறது? உன்னை எவண்டி காத்துட்டு இருக்க சொன்னா? அது என்னமோ தெரியல, நீ காலேஜுக்கு போனா எனக்கும் அங்க போகணும் போல தோணுது. நீ குளிக்க போனா எனக்கும் குளிக்க போகணும் போல தோணுது. நீ மாடிக்கு வந்தா எனக்கும் வரணும் போல தோணுது. அப்போ நான் ட்ரெஸ். ஏய், இதெல்லாம் ஏன்னு புரியுதா? உடல்கள் இரண்டு, ஆனால் உயிர் ஒன்று. புல்லா இருக்குது. இப்படி எல்லாம் பேச எங்கடா கத்துக்கிட்டீங்க? எல்லாம் உன்கிட்ட தான். சரி, தொழிலுக்கு வருவோம். இந்த காதல் கடிதம். Thank you. உடனே பதில் வேணும். இப்பவே வா, அப்புறமா தரேன்டா. சரி, இப்போ ஒரு குல்ஃபி கொடு. எச்சி, கேட்டோன்னு கொடுத்துறதா? கொஞ்சமாவது வெக்கம் மானம் சூடு சொன்ன இல்ல? உனக்கு இல்ல, உங்க அப்பனுக்கு இல்ல, டோட்டலா குடும்பத்துக்கே இல்லையா? கொஞ்சமாவது வேண்டாம் வேண்டாம் பிகு பண்ணாதான் இந்த த்ரில்லே இருக்கும். சரி, போன் கொடு. ராத்திரி 12 மணிக்கு தெருவுல வித்துட்டு வருவான், அவன் கிட்ட வாங்கிக்க. என்னம்மா இதுக்கு போய் இப்படி கோச்சிக்கிற? நான் கொடுத்துறேன். கேட்டையா? நான் இன்னைக்கு கிளி சோஷம் பார்த்தேன். இது என்ன சொல்லுது? இந்த கொலகார விஜய் இல்ல, அவனை கூடி சீக்கிரம் நீங்க பிடிக்க போறீங்க. ஜனாதிபதி உங்களுக்கு தங்க பதக்கம் கொடுக்க போறாரு. இரு, அடுத்தபடியா நான் டிஎஸ்பி ஆக போறேன், நீ உடனே ஏட்டாக போற. கரெக்டா சொன்னீங்க தம்பி. இருக்கிற போலீஸ் வேலையாவது காப்பாத்திக்க, குடிக்கிற கஞ்சியாவது கிடைக்கும். அன்னைக்கு பாம்புன்னு சொல்லி எஸ்கேப் ஆனானே அவன்டா. இன்னைக்கு என்ன வச்சிருக்க? இன்னைக்கு என்கிட்ட பாம்பு இல்லையே. வேற என்ன வச்சிருக்க? இப்ப என்ன நமக்குள்ள ஆகி போய் கத்தி எடுத்தீங்க? அகரால ஒண்ணு இல்லையா? பாருங்க, கத்தி சண்டை போடுறேன்னா அவன் கூட போடுங்க. அண்ணா, சாமி சத்தியமா நான் ஒண்ணுமே சொல்றேன். எடுத்து கத்தி வைக்க கூட ஒரு கீருங்க. நீங்க போங்க அண்ணா. நான் அவன் போய் சொல்றான். நான் அன்னைக்கு உங்களை எஸ்கேப் பண்ணி விட்டேன், உங்களை பிடிச்சா தங்க பதக்கம் கிடைக்கும் இவன் தான் சொன்னான். ஒரு கீருங்க அண்ணா, அவர் போட்டு கொடுக்காருண்ணா. நமக்குள்ள எதுக்கு வம்பு? 1 2 3 சொல்லுங்க, நாங்க ஓடி போயிடுறோம். நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், நானே போறேன். நீ எல்லாம் ஒரு ஏட்டு கிடைச்ச கொலாரன் விட்டிய. ஓடா பண்ணாட பயம் அவனை.
அவன் இத்தான் தாண்டி கத்திய வச்சிருக்கான் புடிக்க சொல்றேன் சதக்கு ஏத்தனா எனக்கு அடுத்த மாசம் கல்யாணம்டா. துப்பாக்கி எதுக்கு வச்சிருக்கீங்க? ஏன்டா ஞாபகப்படுத்தல? ஞாபகப்படுத்த என்ன பண்ணிருப்பீங்க? கீழே போட்டு நான் ஓடி இருப்பேன்ல. சுடுங்க. அங்க பாருங்க ஓடுறான். மகனே ஓடுறே பாரு டெட் பாடி எடுத்து போய் எடுத்துருவான். ஏடா அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா. ஏடா என்ன பின்னாடி துப்பாக்கி பிடிச்சிருக்கீங்க? ஐயோ பின்னாடி சுட்டும் போல் இருக்க. ஏய் இங்க எவனோ செத்து கிடக்குறான். எந்த வீட்டு வாட்ச்மேனோ தெரியலையாடா. வாங்க பாக்கலாம். ஏட்டையா ராஜோட்டு மேனேஜர் புட்டுக்கிட்டான். புட்டுக்கிட்டானா? அட பாவி கிளி ஜோசியா அது இதுன்னு சொல்லி என் வேலையை போக வச்சுட்டியாடா. ஏட்டையா இந்த கான்ஸ்டபிள் கற்பூரம் இருக்கிற வரைக்கும் நீ கவலையே படாதீங்க. ஆமா உன் வேலையை உன்னால காப்பாத்திக்க முடியாது. என் வேலையை காப்பாத்த போறியா? சுட்டது நீங்க இல்ல. பின்ன நீயா? இல்ல கொலகார விஜய் அப்படின்னு எஃப்ஐஆர் நீங்க எழுதுறீங்க, நான் கையெழுத்து போடுறேன். ஏய் கற்பூரம், இன்னைக்கு தாண்டா நீ கொழுந்து விட்டு எரிஞ்சிருக்கிற. கை கொடு. மீண்டும் ஒரு கொலை. தகவல் தந்தால் பரிசு. என்னையா விளையாட்டா இருக்கு? அன்னைக்கு ஹோட்டல் ஓனரை கொலை பண்ணா, நேத்து ராத்திரி அவங்க மேனேஜரை போலீஸ் துப்பாக்கியாலே சுட்டு கொலை பண்ணிருக்கான். பாருங்க மிஸ்டர் ராகவன், இன்னும் 2 நாள்ல நீங்க அவனை பிடிக்கல, உங்க மேல நான் சிவியர் ஆக்ஷன் எடுக்க வேண்டி வரும். ஓகே சார். ஏமா நீ சாகறதுக்கு ஏன் ஜீப் தான் கிடைச்சதா? என்ன ஏன் சார் காப்பாத்துனீங்க? இந்த ஜீப் ஏத்தி என்ன கொண்டுடுங்க சார். எதுக்காக நீ சாகணுங்கிற? கொல்லாதீங்க சார். கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி என் முகத்தை அண்ணன் தம்பி தான் பாக்கணும், இல்லைன்னா கட்டிக்க போறவர் மட்டும் தான் பாக்கணும், வேற யாரும் பார்க்க கூடாது. சரி 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 நான் பாக்கல. ஆமா நீ தற்கொலை பண்ணிக்கிறதுக்கு காரணம் என்ன? நான் ஒரு கன்னி பொண்ணு சார். ஒரு கன்னி பையனே காதலிச்சேன். நான் என் காதலனை தேடிக்கிட்டு மெட்ராஸ்க்கு வந்தேன். அவங்கள பார்க்க முடியல, அதான் செத்து போயிலான்னு முடிவு. பாருமா, இந்த வயசுல இந்த முடிவுக்கெல்லாம் வரக்கூடாது. என் கூட வந்து என் வீட்டுல தங்கிக்க, உன் காதலனை கண்டுபிடிச்சு உன்கிட்ட ஒப்படைக்கிறேன். என்ன இது? போய் வண்டியில இரு. மாமா அப்படி உட்காரு. பரவாயில்ல சார். அட பயப்படாம உட்காரு. தொடாதீங்க சார். என்ன கட்டிக்க போறவனை தவிர வேற யாரும் என்ன தொடக்கூடாது. நான் ஒரு தொல்லமா உட்காரு. லட்சுமி, என்னங்க? நம்ம வீட்டுக்கு ஒரு அனாதை பண்ண கூட்டிட்டு வந்திருக்கேன். அதுக்கு காப்பியோ டீயோ கொண்டு வா. பாவா இப்பதான் குளிச்சிட்டு வந்தேன், இந்த வந்துட்டேங்க. என்னங்க இங்க கொஞ்சம் வாங்கல. இந்த ஜாக்கெட்டுக்கு ஊக்கு போட முடியல, கொஞ்சம் போட்டு விடுங்க. ஊக்க அங்கிள், நீங்க தான் தினம் உங்க வைஃபுக்கு ஊக்க போட்டு விடுவீங்களா? அது எப்பவாவது. இன்னைக்குதான் நீ இருக்கியே, என் ஒய்ஃபுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு. நான் போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். போ. ஆண்டி, நான் என்ன ஹெல்ப் பண்ணணும்? ஆத்தாடி நீதான் அவர் சொன்ன சின்ன பொண்ணா? இன்னும் இந்த வாரம் இருக்கிற ஆண்டிக்கு ஊக்கு போட்டு விடுமா. சினிமாஸ்கோப். என்ன சொன்ன? ஒண்ணு இல்ல ஆண்டி, நேத்து ஒரு படம் பார்த்தேன், அது சினிமாஸ்கோப். அது சொன்னேன். நல்ல வேலை, எங்க என் முதுகுதான் சொன்னியோன்னு பார்த்தேன். போட்டுட்டு ஆண்டி. நல்லபடியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு 16 பெத்து பெருவாழ்வு வாழலாம். பெரிய அனிதா, இந்த பொண்ணு கிராமத்துல இருந்து வந்திருக்கு. அனாதை பாவம், தனியா படுக்க பயப்படுது. உங்க கூட படுக்க வச்சுக்க. படுத்துக்கமா. எங்க படுக்கிறது? அங்க எங்கயாவது கீழே படு. உனக்கு கீழே படுத்தா தூக்கம் வராதே, மேல படுத்தா தான் தூக்கம் வரும். சரி சரி படுத்து தொலை. என்ன பாக்குற? படுத்து தூங்க. எனக்கு எப்பவும் எங்க அம்மாவை கட்டி பூச்சி பார்த்தா தான் தூக்கம் வரும். இப்ப அதுக்கு என்ன பண்ணணுங்கிற? விஜய், ஏய், என்னடி இப்படி கடிக்கிற? உங்க அப்பா உனக்கு கறி வாங்கி போட மாட்டானா? பின்ன உன்னை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு? என்ன விஜய், எங்க அப்பா உன்னை அரெஸ்ட் பண்ணணும் தேடிட்டு இருக்காரு. நீ பாட்டுக்கு அவன் வீட்டுக்கு வேஷம் போட்டுட்டு வர, கண்டுபிடிச்சிட்டாருனா? கண்டுபிடிச்சா என்ன, கம்பி என்ன வேண்டியதுதான். விஜய், என்ன பண்றது அனிதா, உன்னை பார்க்காம என்னால இருக்க முடியல. அதான் ஊர்ல இருந்து இங்க வந்தேன். பாட்டி கூட உன்னை கூட்டிட்டு வர சொல்ல அனுப்பிச்சிச்சு. அப்ப நம்ம 2 பேரும் ஊருக்கு போயிடலாமா? எப்படி போறது? ஊருக்கு போனா கூட அந்த ரவுடி பசங்க விட மாட்டானுங்க. அப்படியே அவனுங்க விட்டா கூட இந்த போலீஸ்காரங்க விட மாட்டானுங்க போட்டுருக்கு. என்ன பண்றதுன்னு தெரியாம பசி பட்னியோட அலைஞ்சிட்டு இருக்கேன். சாப்பிடவே இல்லையா விஜய்? அதான் என் மூஞ்சிய டிவி பேப்பர் எல்லாம் போட்டு கிளி கிளியும் கிழிச்சிட்டு உங்க அப்பா. என்ன அப்படியே கிரிமினல் மாதிரி. நான் எங்க போய் சாப்பிடுவேன்? கொஞ்சம் இரு. யாரோ வர மாதிரி இருக்குல்ல? அப்பா வராரு போல இருக்கே. ஐயோ, நான் மறைச்சுக்க. அனிதா, 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 என்னம்மா இங்க ஏதோ சத்தம் கட்டுச்சு?
அம்மா எங்க அந்த படுதா பொண்ணு? அவ எப்போ ஓடி போயிட்டாப்பா. ஓடி போயிட்டாளா? எதிரி? டேய் ராஸ்கல் நீயா? விஜய், ஓடி போயிடு. என்ன ஏமாந்து ஒரு பண்ணு கொடுங்க. தம்பி நான் எங்கேயோ பாத்துருக்கிறேனே. அது அடிக்கடி டிவி பேப்பர் எல்லாம் பாத்திருப்பீங்க. நான் ஒரு சினிமா நடிகன் சார். சினிமா ஸ்டாரா? ஆமா, சூப்பர் ஸ்டார் ரஜினியோட சிஷ்யன், புரட்சி கலைஞர் விஜயகாந்தோட தம்பி. இன்னைக்கு கூட என்னோட புது படம் ஒண்ணு பூஜை, அதனால ஏதாவது பேப்பர்ல வந்திருக்கும். இவ்வளவு பெரியாரு என் கடையில வந்து பண்ணு வாங்கிறே தம்பி. அது ஒண்ணு இல்ல, உங்க பொட்டி கடை பண்ணு எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணலான்னு வந்தேன். என்ன சார் தம்பி ஒரு மாதிரியா பாத்துக்கிட்டு இருக்க? அவரு பெரிய சினிமா ஸ்டார். சினிமா ஸ்டாராவது மண்ணாங்கட்டியாவது பேப்பர் பாரியா? இவன் பெரிய கொலகாரையா? புரியுங்க அவன. எந்த பக்கம் போறான்? நீயா? நீங்களா? இப்ப முதல்ல வண்டி எடு. ஏன் இப்போ எவனாச்சும் துரத்துறாங்க? ஐயோ ஆமா, நான் உன்னை பார்க்கும் போதெல்லாம் எவனாச்சும் ஒருத்தன் துரத்திக்கிட்டு இருக்கானே, உண்மையிலேயே நீதான் அந்த கொலையை செஞ்சியா? ஏய், முதல்ல எங்கேயா சேஃப்டியான இடத்துக்கு கூட்டு போ, அதுக்கப்புறம் விவரமா சொல்றேன். உங்க பாட்டி கிட்ட கூட்டிட்டு போட்டுமா? என்னது? என் பாட்டி இந்த ஊர்ல தான் இருக்காங்களா? அவங்க இருக்கிற இடம் உனக்கு தெரியுமா? இந்த வீட்டுல தான் உங்க பாட்டி இருக்காங்க, இறங்குங்க. பாட்டி பாட்டி, ஐயா, என் ராசா, என் தங்கம் எப்படி பாருக்க? இருக்கேன் பாட்டி. ஒரு தப்பும் பண்ணாத நீ இப்படி ஓடி ஓடி ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கியப்பா. சேதி தெரிஞ்ச உடனே நான் இங்க ஒடியாந்துட்டேன். நீ எங்க இருக்க, எப்படி இருக்கேன்னு தெரியாம தவிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா உன்னை பார்க்காம இந்த ஊரை விட்டு போறதுலங்கிற முடிவோட தான் இங்க இருக்கிறேன். ஆமா, உன் மேல எப்படிப்பா இந்த பழி வந்துச்சு? அதெல்லாம் உனக்கு சொன்னா புரியாது பாட்டி. முதல்ல எனக்கு சாப்பாடு போடு. சாப்பிட்டு 2 நாள் ஆச்சு. அட கடவுளே, ஒருவேளை சாப்பிடலன்னா கூட பொறுத்துக்க மாட்டியா? 2 நாளா எப்படியா பட்டியா இருந்த? பின் என்ன பாட்டி, ஒரு பக்கம் போலீஸ்காரங்க துரத்துறாங்க, இன்னொரு பக்கம் ரவுடிங்க துரத்துறாங்க. ச்சே, பசிக்கு ஒரு பண்ணு வாங்கி சாப்பிட்டா கூட முடிய மாட்டேன். கொஞ்சம் இருந்த வந்துட்டு. ஏன் விஜய், ஏதாவது ஒரு போலீஸ் ஆபீசர்ட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிடலாம்ல? அது ஏன் கேக்குற? ஒரு கமிஷனர்ட்ட போன்ல சொன்னேன். அவன் என்னடானா என்னைய காட்டி கொடுத்துட்டான். போலீஸ்காரன்ல எவன் நல்லவன் எவன் கெட்டவனே தெரிய மாட்டேங்குது. ச்சே, இந்தப்பா சாப்பிடுப்பா. எனக்கு தெரியும்டா, என்னைக்காவது ஒரு நாள் நீ உங்க பாட்டியை பார்க்க வருவேன்னு. அதனாலதான் உங்க வீட்டுக்கு முன்னாலேயே செருப்பு தைக்கிற மாதிரி ஒருத்தனை டியூட்டில போட்டு வச்சிருந்தேன். வா. ஐயா, மாரியாத்தா மேல சத்தியமா சொல்றேன், நீங்க நினைக்கிற மாதிரி என் பேர் எந்த தப்பு பண்ணிருக்க மாட்டாங்க. அவனை விட்டுருங்க ஐயா. எப்படிமா விட முடியும்? 2 கொலை பண்ணிருக்காங்க. ஐயா, என் பேரனை பார்த்தா 2 பேரை கொலை பண்ண மாதிரியா தெரியுது உங்களுக்கு? இந்த பாருங்கம்மா, இவனை பிடிக்க வேண்டிய பொறுப்பை டிபார்ட்மெண்ட் என்கிட்ட கொடுத்திருக்கு. நீங்க ஏதாவது சொல்ல நினைச்சா கோர்ட்ல வந்து சொல்லுங்க. வாடா. கொஞ்சம் இருங்க ஐயா. புள்ள 2 நாளா சாப்பிடாம பட்னியா கிடந்திருக்குய்யா. கொஞ்சம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கூட்டிட்டு போங்க ஐயா. வேண்டாம் பாட்டி, என்ன கோர்ட்டுக்கு தானே கூட்டு போறாங்க. அங்க போய் எல்லா உண்மையை சொல்லி நான் எந்த கொலையும் பண்ண நிரூபிச்சுட்டு வந்து சாப்பிடுறேன். அது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். வரேன் பாட்டி. வாங்க சார். சபாஷ் மிஸ்டர் ராகவன். சார் நீங்க எப்படி இங்க? அரெஸ்ட் பண்ணி கொண்டாந்துருக்கீங்களே கொலைகாரன், அவனுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கேன். சார் இவனை பத்தி கவலைப்படாதீங்க. இனிமே இவன் என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. நாளைக்கு காலையில கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்தி இவனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறானா இல்லையான்னு பாருங்க. சாரி மிஸ்டர் ராகவன், கோர்ட்ல கொண்டு போய் நிறுத்துறதுக்காக இவனை நான் பிடிக்க சொல்லல. அவன் எனக்கு வேணும். புரியலையே சார். இதெல்லாம் உங்களுக்கு புரிய வேண்டிய அவசியம் இல்ல. வாடா தம்பி. சாரி சார், இத்தனை நாளா நீங்க சொன்னதை வச்சு இவன் ஒரு கொலைகாரன் சந்தேகப்பட்டு விரட்டி பிடிச்சு அரெஸ்ட் பண்ண. ஆனா இப்போ எனக்கு உங்க மேலேயே சந்தேகமா இருக்கு. கரெக்ட், உங்க சந்தேகம் ரொம்ப ரொம்ப கரெக்ட். ஆமா, இவனை என்கிட்ட ஒப்படைக்கிறதுக்கு உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்? பணத்துக்காக என்ன அடகு வைக்க நான் ஒண்ணும் பச்சோந்தி இல்லை. அப்போ வேலையை காப்பாத்திக்கணுங்கிற ஆசை உனக்கு இல்ல. இப்பதான் தெரியுது குற்றவாளி யாரு கொலைகார யாருன்னு. நீ வா.
பாருங்க சார், நீங்க சொன்னதை வச்சுதான் இவனை கொலைகாரன் நான் அரெஸ்ட் பண்ணேன். ஆனா இவன் கொலைகாரனா இல்லையாங்கிறத நாளைக்கு கோர்ட்டு தான் முடிவு பண்ணணும். அது வரைக்கும் நீங்க என்ன மிரட்டினாலும் இவனை என்கிட்ட இருந்து கொண்டு போக முடியாது. உன்னை விட நான் மேலதிகாரி, ஞாபகம் வச்சுக்க. அதனாலதான் சார் இவ்வளவு பொறுமையா சொல்றேன். ப்ளீஸ் கோ அவுட். இப்பவே நான் உன்னை டிஸ்மிஸ் பண்றேன். Shut up. நீ நினைச்சா என்ன டிஸ்மிஸ் பண்றதுக்கு நான் வீட்டு சமயக்காரன் இல்ல. எனக்கு சட்டம் தெரியும். வெளியில போடா நாயே. You rascal. என்ன மாதிரி சில தப்பான அதிகாரிகள் இருக்கிறதுனாலதான் நம்ம டிபார்ட்மெண்ட்டையே பொதுமக்கள் தப்பா நினைக்கிறாங்க. போடா. விஜய், இந்த கேஸ்ல ஏதோ சூழ்ச்சி இருக்குன்னு நினைக்கிறேன். நடந்தது என்னன்னு உண்மையை சொல்லிடு. இதுதான் சார் நடந்தது. அந்த ஹோட்டலுக்குள்ள நடந்த தப்பான செயலை நான் பார்த்துட்டேன். அதை போய் நான் வெளியே சொல்லிட்டா அவங்க வியாபாரத்துக்கு ஆபத்து. அதனால என்ன பிடிக்கிறதுக்காக என் மேலேயே கொலைப்பழியை போட்டு உங்களை வச்சு என்ன பிடிச்சிட்டாங்க. இதுக்கு அந்த கமிஷனர் உடந்தா சார்? விஜய், இனிமே நீ எதுக்கும் பயப்படாத. உன்னை நிரபராதின்னு நிரூபிக்கிறது மட்டும் என் கடமை இல்ல. என்னம்மா, என்னாச்சு? யாரோ நாளைக்கு ரவுடிங்க வீட்டுக்குள்ள போது என்ன அடிச்சு போட்டுட்டு நம்ம அனிதாவை தூக்கிட்டு போயிட்டாங்க. யாரு என்னன்னு ஒண்ணுமே தெரியலங்க. நான் தான் சிங்கார் நாடு பேசுறேன். இன்னைக்கு பொய்து சாயத்துக்குள்ள அதாயா இன்னைக்கு 6 மணி அளவுல அந்த பையனை கொண்டு வந்து என்கிட்ட ஒப்படைச்சு உன் பொண்ணை இட்டுக்குன்னு போ. டென்ஷன் ஆகாம இடத்த குறிச்சு வச்சுக்க. திருச்சூலம் மலைக்கு மேல. இந்த பாரியா, மறுபடியும் சொல்றேன், 6 மணிக்கு அந்த பையன் எங்க இருக்கணும். அப்படி இல்ல உன் பொண்ணு 6 பொறுக்கி பசங்க சேர்ந்து கெடுத்து குட்டிச்சவர் ஆக்கிடுவாங்க. ஆமா சொல்லிட்டேன். என்னாச்சுங்க? யாருப்ப பேசல? என்ன விஷயம் சொல்லுங்க. நம்ம அனிதாக்கு என்ன ஆச்சுங்க? சொல்லுங்க. 6 மணிக்குள்ள திரிசூல மலையில விஜய் நான் உங்ககிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணுமா? இல்ல இல்லனா நம்ம பொண்ணு 6 பேரு சேர்ந்து. அனிதா, இது பாருங்க. அனிதாவுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்புறம் நான் உயிரோட இருக்க மாட்டேன். போங்க, போய் அவளை காப்பாத்துங்க. எப்படியாவது காப்பாத்துங்க. எப்படி லட்சுமி, எப்படி என் பொண்ணை நான் காப்பாத்துறதுன்னா ஒரு அப்பாவியை கொண்டு போய் பலி குடிக்க வேண்டியிருக்குமே. அதுக்கு என் மனசாட்சி. ஐயோ, எந்த நேரத்தை போய் மனசாட்சியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? நம்ம பொண்ணுடைய மானம் தாங்க நம்மளுக்கு பெருசு. என்ன செய்வீங்களா எது செய்வீங்களா எனக்கு தெரியாது. முதல்ல போய் நம்ம பொண்ணை காப்பாத்தி கூட்டிட்டு வாங்க. லட்சுமி, கொஞ்சம் நினைச்சு பாரு. நம்ம பொண்ணை காதலிச்சதுக்காக அவனை மிருகத்தனமா போட்டு அடிச்சாங்க. அவளை தேடி இந்த ஊருக்கு வந்தவனை கொலைகாரன் நினைச்சு வேட்ட நாய் மாதிரி விரட்டி இருக்க. ஆனா இப்போ அவன் ஒரு பாவம் அறியாத நிரபராதினி தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு போலீஸ்காரங்கிற முறையில என் மகளை விட அந்த நல்லவனுடைய உயிர் தான் எனக்கு பெருசா தெரியுது. விஜய், 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 ஏன்டா என்ன வச்சு போட்டுறேன்? உங்க கடமை உணர்வுக்கு ஹேட்ஸ் ஆஃப் சார். உங்களுக்கு உங்க மகளை விட நான் பெருசா இருக்கலாம். ஆனா எனக்கு எல்லாமே அவதான் சார். அவளை காப்பாத்துறது என்னோட முதல் வேலை. அனிதா, 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 அனிதா. விஜய் வராத, விஜய் வராத. விஜய் போயிடு, விஜய் போயிடு. நீ வந்தா உன்னையும் பிடிச்சிருவாங்க. யோ, உனக்கு நான் தானே வேணும். நான் தான் வந்துட்டேன்ல, அவளை விட்டுரு. வாடா ராஜா, வா. என் பக்கத்துல வந்திருக்கண்ணு. இவ்வளவு விட்டுறேன். முதல்ல அவளை அனுப்பு, நான் வரேன். டே, முதல்ல நீங்க வாடா. அப்பதான் இவளை அங்க அனுப்புவேன். அவளை காப்பாத்துறதுக்காக தான் நான் லாக்அப்ல இருந்து தப்பிச்சு வந்திருக்கேன்.
நான் எங்கேயும் ஓட மாட்டேயா. அவளை அனுப்பு. டேய், இவளை கூட்டு போங்கடா. அவ என் கையில கிடைச்ச உடனே இவளை கூட்டுங்கடா. என்ன புரியுதா? புரியுதுங்க. இட்டுன்னு போங்க போங்க. அவள்தான். போயிட்டு அனிதா. உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். நான் சொல்றதை கேளு அனிதா, பேசாம போயிடு. முடியாது. நீ என்ன சொன்னாலும் சரி, உன்னை விட்டுட்டு நான் எங்கேயும் போக மாட்டேன். போக மாட்டேன், எங்கேயும் போக மாட்டேன் விஜய். இவளை கூட்டிட்டு போய் அவங்க வீட்டுல விட்டுருங்க. விஜய், வேணாம். விஜய், நான் சொல்றதை கேளு. Please. விஜய், விஜய், போக வேண்டாம். போகாத விஜய். புடிச்சு கட்டுங்கடா. டேய், கண்மணி கொண்டாங்கடா. யோ, என்னையாது? தம்பி, உனக்கு வயசு பார்த்தாதுப்பா. அவளை விடுறதுக்கு நான் என்ன காதுல பூவா சுத்தி இருக்கேன்? உன்னை பொட்டுன்னு சுட்டுறலாம், சதக்குன்னு கூட குத்திரலாம். ஆனா அது செய்ய மாட்டேன், செய்ய மாட்டேன். என் ஒரே மக சாவுக்கு நீதாண்டா காரணம். அதனால உன்னை அணு அணுவா சாகடிச்சு உன் உடம்புல ஓடுற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்தாலையும் இந்த இடத்தெல்லாம் அபிஷேகம் பண்ண போறேன்டா. அபிஷேகம் பண்ண போறேன். டேய், ஏய், அவளை விட்டு போங்கடா. கனவு தாப்ப போட்டுங்கடா. இங்க யாரும் இருக்காதீங்கடா. ஏய், என்ன அல்வா காட்டுறியா? எனக்கு ஒண்ணு இல்லப்பா. என்னப்பா உடம்பெல்லாம் ரத்தம். ஐயோ, இந்த பாவி ஒண்ணு இந்த பாடுபடுத்தி இருக்கானே.
ஏன் சார் நீங்க இவனை கொலை பண்ணீங்க? இவன் எவ்வளவு கெட்டவன் தெரியுமா? இவன் எவ்வளவு குடும்பக்காரன் தெரியுமா? இவனால நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் தெரியுமா? இவனை என் கையால கொண்டிருக்கணும் சார். தம்பி, இதுவரைக்கும் நீ எந்த கொலையும் செய்யல, இனிமேலும் செய்யக்கூடாது. நான் ஒரு போலீஸ்காரன், ஒரு குற்றவாளியை தண்டிக்கலாம். அம்மா, உங்களுக்கு எப்படி? லைட்டா மிஸ்டேக் ஆயி போச்சு. எனக்கு ஒண்ணு ஆகாதுயா. என் பேரனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சு அவனுக்கு பிறக்க போற கொள்ளு பேரனை தூக்கி என் மடியில வச்சு கொஞ்சற வரைக்கும் ஏமா என் கிட்டத்துல கூட நெருங்க முடியாது. இப்ப தெரிஞ்சுக்கிட்டியா? என் பேரன் சுத்த தங்கம்னு. அந்த தங்கத்துக்கு உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி வச்சு உன் தரத்தை வசதிக்க போறியா இல்லையா? உண்மைதாம்மா. தான் ஒரு குற்றவாளி இல்லைன்னு நிரூபிச்சு என் பொண்ணையும் காப்பாத்தி ஒரு சமூக விரோதிய சட்டத்துக்கு அடையாளம் காட்டி கொடுத்த உங்க பேரன் எனக்கு மருமகன வர்றதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். என் பொண்ணு மட்டும் இல்ல, இன்னையில இருந்து உங்க பேரனுக்கு நானும் ரசிகன் தாம்மா. அப்படி போடு பேராண்டி. பாட்டி சந்தோஷமா? காதல் என்ன சாமி குத்தமா? சாமி கூட இல்ல சுத்தமா? தம்பி கொஞ்சம் நில்லுப்பா, தப்பி இருந்தா சொல்லு.